அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்னை பார்க்க போகிறது ஜூன் 13, 14, 15 ஆகிய 3 தினங்களின் நடப்பு நிகழ்வுகளை பார்ப்போம். இவை அனைத்துமே அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் மிகவும் பயனுள்ள வகையில் அமையும். ஃபர்ஸ்ட் ஒன், தெருவோர கடைகள் உணவு பாதுகாப்பிற்காக QR குறியீட்டு முறையை அறிமுகப்படுத்திய நகரம் எது? தெருவோர கடைகள் உணவு பாதுகாப்பிற்காக QR குறியீட்டு முறையை அறிமுகப்படுத்திய நகரம் எதுன்னா அஹமதாபாத் நகரம் தான் இந்த QR குறியீட்டு முறையை அறிமுகப்படுத்தியது. அஹமதாபாத். தெருவோர கடைகள் உணவு பாதுகாப்பிற்காக QR குறியீட்டு முறையை அறிமுகப்படுத்திய நகரம் எது? அஹமதாபாத். செகண்ட் ஒன், இந்திய அரசால் ரிசர்வ் வங்கியின் மத்திய வாரியத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டவர் யார்? இந்திய அரசால் ரிசர்வ் வங்கியின் மத்திய வாரியத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டவர் யார்? சஞ்சய் லோஹியா. செகண்ட் ஒன், இந்திய அரசால் ரிசர்வ் வங்கியின் மத்திய வாரியத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டவர் யார்? சஞ்சய் லோஹியா. தேர்ட் ஒன், வங்காளதேசத்திற்கான இந்தியாவின் உயர் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? வங்காளதேசத்திற்கான இந்தியாவின் உயர் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? தினேஷ் திரிவேதி. தினேஷ் திரிவேதி. ரிப்பீட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன், தெருவோர கடைகள் உணவு பாதுகாப்பிற்காக QR குறியீட்டு முறையை அறிமுகப்படுத்திய நகரம் எது? அஹமதாபாத். செகண்ட் ஒன், இந்திய அரசால் ரிசர்வ் வங்கியின் மத்திய வாரியத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டவர் யார்? சஞ்சய் லோஹியா. தேர்ட் ஒன், வங்காளதேசத்திற்கான இந்தியாவின் உயர் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? தினேஷ் திரிவேதி. ஃபோர்த் ஒன், இந்தியா AI மிஷன் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட வீடியோ கதை உருவாக்கம் AI மாடலின் பெயர் என்ன? வர்யா. ஃபோர்த் ஒன், இந்தியா AI மிஷன் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட வீடியோ கதை உருவாக்கம் AI மாடல் பெயர் என்ன? வர்யா. ஃபிஃப்த் ஒன், உலகின் மிக விரிவான மனித மூளைத்தண்டின் 3D அட்லஸை எந்த IIT உருவாக்கியது? சென்னை. உலகின் மிக விரிவான மனித மூளைத்தண்டின் 3D அட்லஸை எந்த IIT உருவாக்கியது? சென்னை IIT உருவாக்கியது. சிக்ஸ்த் ஒன், சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படும் நாள் ஜூன் 13. சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படும் நாள் ஜூன் 13. செவன்த் ஒன், உலக இரத்த தான தினம் செய்வோர் தினம் ஜூன் 14. உலக இரத்த தானம் செய்வோர் தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜூன் 14. ஒருக்கா ரிப்பீட் பண்ணுவோம். ஃபோர்த் ஒன், இந்தியா AI மிஷன் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட வீடியோ கதை உருவாக்கும் AI மாடல் பெயர் என்ன? வர்யா. ஃபிஃப்த் ஒன், உலகின் உயரமான மனித மூளைத்தண்டின் 3D அட்லஸை எந்த IIT உருவாக்கியது? சென்னை IIT உருவாக்கியது. சிக்ஸ்த் ஒன், சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படும் நாள் ஜூன் 13. செவன்த் ஒன், உலக இரத்த தானம் செய்வோர் தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜூன் 14. எய்த் ஒன், எந்த தொல்லியல் தளத்தில் இரும்பு உருக்கும் உலைக்கலன் கண்டெடுக்கப்பட்டது? கீழடி. எந்த தொல்லியல் தளத்தில் இரும்புருக்கும் உலைக்கலன் கண்டுபிடிக்கப்பட்டது? கீழடி. நைன்த் ஒன், அங்கன்வாடி முதல் கல்லூரி வரை இலவச மற்றும் அனைவருக்கும் பொதுவான கல்வியை அறிவித்த மாநிலம் எது? ஒடிசா. அங்கன்வாடி முதல் கல்லூரி வரை அனைவருக்கும் மற்றும் இலவசமான பொதுவான கல்வியை அறிவித்த மாநிலம் எது? ஒடிசா. டென்த் ஒன், உலக அமைதி குறியீடு 2026 இந்தியாவின் இடம் என்ன? 127. உலக அமைதி குறியீடு 2026 இந்தியாவின் இடம் என்ன? 127. உலக முதியோர் துன்புறுத்துதல் விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படுமால் ஜூன் 15. 11th ஒன், உலக முதியோர் துன்புறுத்தல் விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படும் நாள் ஜூன் 15. 12th ஒன், பகையாப்பட்டுக்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது, அதாவது GI டேக். இது எந்த மாநிலத்தை சேர்ந்தது? பகையாப்பட்டு எந்த மாநிலத்தை சேர்ந்ததுன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தது. பகையாப்பட்டு எந்த மாநிலத்தை சேர்ந்தது? ஜார்க்கண்ட் மாநிலத்தை சார்ந்தது. 13, பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? பிரான்சில் நடைபெற்றது. 14, குங்கு மோகோவோட். இந்த குங்கு மோகோவோட்டு ஒரு விளையாட்டு வீரர். இவர் எந்த விளையாட்டோடு தொடர்புனா வில்வித்தை விளையாட்டோடு தொடர்பு. வில்வித்தை விளையாட்டோடு தொடர்புடைய. ஒரு ரிப்பீட் பண்ணுவோம்.
12 பகையாப்பட்டுக்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டது எந்த மாநிலத்தை சேர்ந்தது? ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தது. 13 பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? பிரான்சில் நடைபெற்றது. 14 குங்கும் மோகோட் திட்டம். குங்கும் மோகோட் ஒரு விளையாட்டு வீரர். இவர் எந்த விளையாட்டோடு தொடர்புனா வில்வித்தை விளையாட்டோடு தொடர்புடையார். இதுபோன்ற போட்டித் தேர்வுக்கு தேவையான இன்னும் நிறைய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.